ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஃபர் ரிலேட்டட் அண்ட் நம்மளோட ஃபேம் 2 சப்சிடி இப்போ முடிவடைய போகுது இந்த மாதத்தோட. ஸோ அதை பற்றி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தீங்க. அண்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. குறிப்பாக விடாலேருந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அண்டு டிவிஎஸ் ஐக்யூப் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்ல, டிவிஎஸ் ஐக்யூப்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அண்டு நார்மலி இப்போ ஏத்தராக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், செட்டக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து அங்கங்கே கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ் அண்ட் சப்சிடியோடு வாங்கணும் அப்படின்னா இந்த டைம் வந்து ரைட் டைமு. ஸோ இதுக்கு தொடர்பாக நம்ம வந்து பேசுவோம். அண்ட் சப்சிடிக்கு என்ன ஆகும், இந்த மாதத்துக்குள்ளே இது முடியும் அப்படின்றாங்களே, அது எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையா அப்படின்ற அந்த ஃபேக்டை பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ மார்ச் மாதம் மிடில் இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக சுட்டரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் கிளாத்திங் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுக்கு பியூராக ஒரு 100% காட்டனில் ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வெயிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். இது நான் மார்க்கெட்டிங்காக சொல்ல, இதுதான் ஃபேக்ட்டு. ஏன்னா நம்ம காட்டனுக்கே ஆனால் அந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வேர்வையை வந்து உறிஞ்சி வச்சுக்கும், உங்களுக்கு வந்து ப்ரீத்தபிளாக இருக்கும், உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும். அது அந்தளவுக்கு நம்ம வந்து பாலிக்கு போனால் கிடைக்காது. நம்ம ஊர் காட்டன் அப்படின்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸோ கண்டிப்பாக காட்டன் கிளாத்திங் இந்த வெயிலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட டிஆர் மார்க்கெட் சைஸில் நமக்கான டிஷர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. போலோ அண்ட் ரவுண்ட் நெக், வி நெக் கூட இப்போ கொண்டு வந்திருக்கோம். அதுவும் எக்ஸ்போர்ட்டட் குவாலிட்டி வி நெக் டிஷர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சம்மர் டைமில் நம்மளோட பிராண்ட் டிஷர்ட்டை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம சோலார் இனிஷியேட்டிவை நம்ம எடுத்திருக்கோம். நம்மளோட சைட்டில் உள்ளே போனாலே சோலாருக்குன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் ஆன்கிரிட் சோலார் வந்து சப்சிடி ரேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப 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 குரூஷியலான மந்த்து. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா ஸோ இந்த மார்ச் மாதத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ரைஸ் சேஞ்ச் இருக்குமா அப்படின்னா இருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக ப்ரைஸ் சேஞ்ச் இருக்குங்க. ஏன்னா எல்லா கம்பெனியுமே ஒரு விஷயத்த எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபேம் 2 சப்சிடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பேச்சுகள் போச்சு. ஆனால் கவர்மெண்ட் ஜிஓ எதுவும் பாஸ் பண்ணல. அதனால் எதுவும் ஒரு தெளிவாக இல்லை. ஸோ இந்த மாதம் கடைசிக்குள்ளே சப்சிடி அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கொடுக்க முடியாது, சப்சிடியும் உங்களுக்கு கிடைக்காது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ 2 விஷயமும் போயிட்டுருக்கு. நான் போன வாட்டியே சொன்னேன் இந்த மார்ச் மந்த்தை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ண என்னென்னா, இன்னும் ஒரு ஜூன் மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு. பட் அஃபிஷியலாக எங்கேயும் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்றது தான். அது ஒரு நியூஸ் போச்சு. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து பெருசாக ஜிஓ பாஸ் ஆகல. இன்னும் மார்ச் மாதம் எண்டு வரப்போது. இன்னும் பெருசாக நமக்கு அதுக்கான அப்டேட்ஸ் தரல. அண்ட் எல்லா கம்பெனியும் இப்போ கிளியராக சொல்லிட்டாங்க, மார்ச் மாதம் எண்டு வரைக்கும் தான் சப்சிடி, அதுக்கப்புறம் சப்சிடி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு. ஸோ இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்கணும், இல்லை நான் ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அண்டு சரி, இப்போ நம்ம ஒரு கம்பெனிங்க, இந்த ஹீரோ விடா அப்படின்ற கம்பெனி கண்டிப்பாக ஒரு கண்ணை உறுத்திட்டு இருந்தது. அப்பா 1,45,000 வந்ததுங்க அதோட ப்ரைஸ். இப்போ 1,15,000க்கு ஏற்கனவே ஒரு ஆஃபரில் 1,20,000 அப்படின்னு சொல்லி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போட்டாங்க. இப்போ மறுபடியும் ஃப்ளிப்கார்ட்டில் 1,15,000க்கு இதை சேல் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப 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 வினோதமாக இருந்தது. ஏன்னா 4 கிலோவாட் பேட்டரியோடு வருது, ஒரு பிராண்டடான கம்பெனி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. 2 விஷயம் இருக்குது அதில். என்னென்னா, ஹீரோ விடா வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வரலை. அவங்க வந்து அதுக்கு அப்டேட்டாகவும் வேறு எதுவும் கொண்டு வரல. அதே எப்படியாச்சும் சோல்ட் அவுட் பண்ணோம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ அதிகபட்சம் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இந்த சப்சிடிக்கு முடிகிறதுக்குள்ளாட்டியும். ஓகே, ஸோ அது ஒரு பக்கமாக இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 1,20,000 அப்படின்னு சொல்லி ஒரு சேல் விட்டாங்க. அதில் கூட நிறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க. நிறைய பேர் வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கல, நடுவில் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ 1,15,000றாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் தான் நினைக்கிறேன். இது ஏன்னா இது கம்பெனிலேருந்தே அறிவித்த ஒரு சேல். ஸோ உங்களுக்கு 1,15,000 ப்ளஸ் உங்களுக்கு மீதி இருக்கிற இன்சூரன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஆடப் ஆகும். ஸோ ஒரு 1,25,000 முடிஞ்சாலே ஒரு சூப்பரான பேக்கேஜ் அப்படின்லாம். ஆனால் பர்சனலாக இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும், இந்த விடாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக அதோட
வீல் வந்து உடஞ்சதா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் ஆயிருந்தது. இந்த வீல் உடஞ்சது அப்படின்னா எல்லா கம்பெனிலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது வீல் சம்மந்தமாக. அதனால எல்லா ப்ராடக்ட்டுமே அது மாதிரி பிரச்சனையா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஒரு ப்ராடக்ட்டில் அது மாதிரி ஏதோ பிரச்சனை இருந்திருக்கலாம் போல இருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக விடால வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே இருந்துட்டு இருந்தது. அது இந்நேரம் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன இப்போ பெருசாக சாஃப்ட்வேரு அதில் என்ன மூஓஎஸ் மாதிரி ஏதாச்சும் ஓஎஸ் ஏதாச்சும் ஓடுதான்னா அதுலேயும் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இந்த லிம்ப் மோட் மாறுறது, பேட்ரி வந்து கரெக்டாக சார்ஜ் ஆகாது, அண்ட் பேட்ரி ரிலேட்டட்னா அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வந்து விடால கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆச்சு. அண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் கொஞ்சம் புவராக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சில விஷயங்கள் அது ஹீரோ சைட்லேருந்தே இம்ப்ரூவ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஹீரோ ஒரு பெரிய பிராண்டு. அவங்க வந்து சர்வீஸ் சென்டர் ஆல் ஓவர் ஹீரோக்குன்னு பெரிய சர்வீஸ் நெட்வொர்க் இருக்குது. அவங்க இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அடுத்த நாளே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்தளவுக்கு அவங்களோட ரிசோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஹீரோ ஒரு நம்பகமான பிராண்டு நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம டிவிஎஸ் ஐக்யூவை பற்றி பார்ப்போம். டிவிஎஸ் ஐக்யூ வந்து கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்களா. அது என்ன 40,000 ரூபாய் ஆஃபர் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். ஓகே, அண்டு இந்த 31 மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த 40,000 ரூபாய் ஆஃபர் முடியுது அப்படின்றாங்க. அதில் அந்த ஃபஸ்ட்டு 20,000 நான் எடுத்துருவோம். இந்த 20,000 ஆஃபர் அப்படின்றது அது ஆஃபரில் சப்சிடி அமௌண்ட்டு. ஸோ சப்சிடி அமௌண்ட் வந்து இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே முடியுதா, ஸோ அதை வந்து அவங்க ஆஃபர்னு சொல்லி அதை விளம்பரப்படுத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட்டு 20,000. அது இல்லாமல் இவங்க வந்து 20,000 உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் அண்ட் இஎம்ஐ ஆஃபர் அப்படின்னு கொடுக்குறாங்க. உங்களுக்கு 6,000 ரூபாய் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் இந்த வண்டியை வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 7,500 ரூபாய் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் அதில் கிடைக்கும். என்னப்பா இது இஎம்ஐ எடுக்க சொல்லி ஒரு ஆஃபரா, அதுவும் நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நோ காஸ்ட்ன்றது ஏதோ ஒரு காஸ்ட் இருக்குது அப்படின்றது, யாருமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறது இல்லை. அண்ட் இதனால் நமக்கு வந்து செலவு பண்ணுற யுக்தி அதுதான். ஓகே, ஸோ பேங்க் தரப்புலேருந்து அவங்க வந்து டைப் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐயில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7,500 ரூபாய் ஆஃபர் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து அடிஷ்னல் எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு உங்களுக்கு 6,000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் 1,000 ரூபாய் கட்டினா போதும். ஸோ அந்த ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ இது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20,000, அங்கே ஒரு 20,000. அதாவது இவங்க ஆஃபர்னு சொல்கிற பேரில் ஒரு 20,000, சப்சிடி ஒரு 20,000. ஸோ டோட்டலாக உங்களுக்கு கணக்கு பார்த்தா உங்களுக்கு இந்த ஃபிகரை பாருங்கள், 40,564 rupees எஃபெக்டிவ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வித் சார்ஜர் தான். ஸோ இந்த டிவியை சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம சார்ஜரை பற்றி பேசிடணும். சார்ஜர் இப்போ நமக்கு வித் இன்க்ளூடட் பேக்கேஜோடு தான் வருது. சார்ஜருக்கு யாராச்சும் உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் டிவிஎஸ் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்தது, அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், இது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யாரும் சார்ஜருக்கு தனியாக காசு பண்ணுறதில்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்குது. ஓலாவாக இருக்கட்டும், ஏத்தராக இருக்கட்டும். இதில் எது வாங்கணும் அப்படின்றது இப்போ உங்களோட சாய்ஸ். ஓகே, நீங்கள் வீடா வாங்கினா, வீடா வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது வாங்கலாமா அப்படின்னா அது உங்களோட சாய்ஸு. ஏத்தர் நல்லா இருக்குது வாங்கலாமான்னா வாங்கலாம். செட்டக்லேயும் இருக்குது. செட்டக் கிட்டத்தட்ட 1,40,000 வந்துடுதுங்க செட்டக்கு. அண்ட் ஓலா கிட்ட பார்த்தீங்கன்னா 1,40,000க்குள்ளே உங்களுக்கு S1 ப்ரோவே கிடச்சிருது. ஸோ எல்லாமே ஆஃபர் ரேட்டில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எது வேணுமோ கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்து வாங்குங்க. அடுத்த FAME 3 சப்சிடியில் வந்து எந்த மாதிரியான சப்சிடி அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களா இல்லை அதே அமௌண்ட் வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த ஈவிக்கான சப்போர்ட்டு உலக லெவலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தீர்மானம் இருக்குது. ஈவியை நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும், எல்லா கண்ட்ரியும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து குளோபல் லெவலில் ஒரு டிசிஷன் இருக்குது. ஸோ அதோட இம்பேக்டில் இங்கே ஈவிக்கான அந்த சப்சிடியை அவங்க ரீட்டைன் பண்ணலாம். இது ஒரு கணிப்பு தான். ஓகே, பண்ணலாம் அப்படின்றது. ஆனால் அதே அமௌண்ட்டு பண்ணுவாங்களா? ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ்லி இருந்ததோட இப்போ கொஞ்சம் சப்சிடி அமௌண்ட் குறைச்சிருக்காங்க. முதல்ல 50,000 வரைக்கும் சப்சிடி கிடச்சிட்டு இருந்தது. அப்போ தான் ஆரம்பத்தில் அதிக கிலோவாட் பேட்ரி கொடுத்தா அதிக ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டங்கள்லாம் போயிட்டு வந்து இப்போ என்னென்னா கட் ஆஃப் வச்சுட்டாங்க. 20,000 வரைக்கும் தான் உங்களால் சப்சிடி எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி கட் ஆஃப் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ எல்லா கம்பெனியும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமே ஒரு 25,000
25 கூட இல்லைங்க, ஒரு 22,000 23,000 தான் அதிகபட்சம் சப்சிடியில் கிளைம் பண்ண முடியுது. இதை இன்னமும் கட் பண்ணி ஒரு 15,000 அப்படின்ட்டாங்கன்னா நமக்கு அந்த 5,000 ரூபாவோட இம்பேக்ட் வந்து நம்மளோட பில்லில் தான் வந்து முடியும். ஓகே, ஸோ இதனால் நம்மளோட ப்ரைஸ் ஏறும். இல்லை மேனுஃபேக்சரர் என்ன பண்ணணும், அவங்களோட ப்ரைஸை வந்து குறைக்கணும். அது வந்து இயர் அண்ட் இயர் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் செலவு வந்து ஏறும்போது கண்டிப்பாக அவங்களால மேனுஃபேக்சரிங், அதாவது அந்த எம்ஆர்பி ப்ரைஸை வந்து குறைக்க முடியாது. அதை வந்து ஸ்டாண்டர்டாக அவங்க ஏற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ சப்சிடி இஸ் அ வெரி வைட்டல் ரோல். அது சப்சிடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவி பக்கம் வந்து யாரும் தலை வச்சே படுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் டெக்னாலஜி வந்து பேரலாக லித்தியமோட பேட்ரி, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இப்போ லித்தியம் பேட்டரியோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் லித்தியம் ரா மெட்டீரியலுக்கான ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் டாடா காஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட காரோட அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட காஸ்ட்டை வந்து குறைச்சிருந்தாங்க. காரணம் என்னென்னா லித்தியம் உற்பத்தியோட செலவு கம்மியாக இருக்குது. ஸோ லித்தியம் பேட்டரியோட ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து 4 வீலர் மார்க்கெட்டில் நல்ல எவிடெண்ட்டாக நம்ம டாட்டா மூலிமா பார்க்க முடிஞ்சுது. மிச்ச கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு தெரில, பட் டாட்டாலேருந்து உடனே ரியாக்ட் பண்ணாங்க. ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இந்த 2 வீலர் மார்க்கெட்டில் இது அதனால தான் இந்த ஆஃபர்ஸில் நிறையா வருதா அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக அதனால் தெரியல. ஆனால் ஃப்யூச்சரில் லித்தியம் காஸ்ட் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன்லேயே தான் இருக்கும். அடுத்த டெக்னாலஜி வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் நமக்கு வந்து சோடியம் பேட்ரிஸ் அண்ட் எல்எஃப்பி பேட்டரியிலே அப்கிரேடட் பேட்டரி செல்ஸ் அதெல்லாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக லித்தியம் பேட்டரியோட விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் எப்படி போகும் அப்படின்றது தெரியாது. பட் கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது புது டெக்னாலஜி அடாப்ட் ஆகும்போது. அண்ட் இன்னும் அட்வான்ஸ்டு ஃபீச்சரோட ஏஐ சப்போர்ட்டோடலாம் வரும். இன்னும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஏஐ சப்போர்ட்டு கண்டிப்பாக வரும். இன்னும் அடுத்த 1 இயர்லேயே பார்க்குறீங்களேன், நம்ம ஏஐ இப்போ சொல்லிட்டு இருந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து இன்டகிரேட்டடாக தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்கும். ஸோ அதோட சப்போர்ட் வரும்போது இன்னும் நமக்கு வந்து பேட்ரி சேஃப்டியாக இருக்கட்டும், நம்மளோட சேஃப்டியாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போலேருந்து ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடக்க போகுது. அது இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.